வெல்கம் டு சனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் குவிக்காக செய்யக்கூடிய ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம சிக்கன் கிரேவியை மண் சட்டியில் பண்ண போகிறோம். உங்ககிட்ட மண் சட்டி இல்லைன்னா நீங்கள் நார்மல் கடாயில் கூட பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் மண் சட்டி கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் ஒரு சின்ன பீஸ் பட்டை உடச்சி ஆட் பண்ணிக்கிறேன். 3லேருந்து 4 கிராம்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு சின்ன பீஸ் அன்னாசி பூ ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு மராத்தி மொக்கு தட்டிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மராத்தி மொக்கு தட்டிட்டு ஆட் பண்ணும்போது அதோடய ஃப்ளேவர் கம்ப்ளீட்டாக நம்ம செய்கிற கிரேவியில் இறங்கும். இப்போ இந்த கறி மசாலாலாம் எண்ணெயில் சாட்டே பண்ணும்போதே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் லைட்டாக எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த கிரேவிக்கு நல்ல கலர் கொடுக்கறதுக்காக நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சில்லி பவுடர் இந்த ஆயிலோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். 4லேருந்து 5 பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இந்த சில்லியும் இந்த எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். இதோட ரா ஸ்மெல்லாம் போகணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் இதை நல்லா சாட்டே பண்ணதுக்கப்புறம் இதோட ரா ஸ்மெல்லாம் போயிடும். இந்த ஸ்டேஜில் 1 கப் அளவுக்கு நான் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் அதை கூட இதில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட இந்த வெங்காயத்தை நல்லா கலந்து விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வர்றதுக்காக நான் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மண்சட்டியில் செய்கிறப்ப நம்ம செய்கிற கிரேவியோட டேஸ்ட் நல்லா ஆத்தென்டிக்காக இருக்கும். அதுக்காக தான் நான் இன்றைக்கி மண்சட்டியில் செய்கிறேன். ஒரு 2-3 நிமிஷம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், இந்த ஸ்டேஜுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வரணும், கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலரில். இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை நான் கொஞ்சம் சின்னதாக நறுக்கி இதோட ஆட் பண்ணிக்கிறேன். புதினா ஆட் பண்ணுறப்ப சிக்கன் கிரேவிக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு வீட்டிலே செஞ்ச சிக்கன் மசாலா நான் ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த ட்ரை மசாலா ஆட் பண்ணி ஒரு 30 செகண்ட் வதக்குனதுக்கப்புறம் நான் 1 கப் ஃபுல்லாக பியூரே பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். இது 2லேருந்து ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி நான் இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தோடு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த கிரேவி ஒரு மைல்டான புளிப்பு தன்மையோடு இருக்கும். உங்களுக்கு இவ்வளோ புளிப்பாக வேண்டாம் அப்படின்னா நீங்கள் தக்காளியோட அளவு கம்மி பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் இது நல்லா இது ஒரு தொக்கு மாதிரி நல்லா வதங்கி வரணும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அளவுக்கு இது நல்லா ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வதக்கிடுங்க. பாருங்கள், இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு, ஒரு தொக்கு மாதிரி ஆயிடுச்சு. இந்த என்டையர் குக்கிங் ப்ராசஸ்லேயுமே உங்களோட ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வேணாம், இல்லைனா தீஞ்சிரும். இந்த தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் நான் கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் போனோடு இருக்க 1/2 கிலோ சிக்கன் நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கன் வாஷ் பண்ணுறப்ப நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணியிருக்கேன். சிக்கன் போட்டுட்டு நல்லா இந்த தொக்கோடு நல்லா கலந்து விட்டுருங்க. சிக்கனை நல்லா இந்த தொக்கோட கலந்து விட்டதுக்கப்புறம் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி சிக்கன் குக் பண்ணுறப்ப அதுலேருந்து வேற கொஞ்சம் தண்ணி வரும், அதனால நிறைய ஆட் பண்ணிடாதீங்க. இந்த ஸ்டேஜில் அடி பிடிக்காமல் இருக்கிற அளவுக்கு மட்டும் ஒரு 1/4 கப் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் நல்லா மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் அளவுக்கு
சிக்கன் வந்துட்டு ஒரு 3/4 வெந்துடணும், ஒரு 80% அளவுக்கு வெந்துடணும். அந்த அளவுக்கு இது வேக வச்சிடலாம். மூடி போட்டுறேன். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. சிக்கன் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், பார்க்கும்போது சிக்கன் நல்லா வெந்தது தெரியுது. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு 1 கப் அளவுக்கு நல்லா பீட் பண்ண தயிர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கிரேவியில் தயிர் ஆட் பண்ணும்போது கிரேவியோட கன்சிஸ்டன்சியும் நல்லா இருக்கும். ப்ளஸ் சிக்கன் வந்து நல்லா ஜூஸியாக சாஃப்டாக வரும். அதுக்காக தான் நம்ம தயிர் ஆட் பண்ணுறோம். நான் வந்து ரொம்ப புளிப்பில்லாத தயிர் தான் வந்து பீட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி தக்காளி வேறு போட்டிருக்கோம். ரொம்ப புளிச்ச தயிர்லாம் வந்து ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப புளிப்பாயிரும் கிரேவி. தயிர் ஆட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது, இல்லைனா ஒரு மாதிரி திரிஞ்ச மாதிரி ஆகிடும். அதுக்காக தான் 80 to 90% அளவுக்கு இந்த சிக்கன் வெந்ததுக்கப்புறம் நம்ம தயிர் ஆட் பண்ணுறோம். தயிர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. காரம் உப்புலாம் வந்து செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு வேளை காரம் உப்புலாம் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டதுன்னா நீங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். இது கலந்து விட்டுட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக மட்டும் நம்ம இதை கொதிக்க விட போகிறோம். இது மூடி போட்டு கொஞ்சம் வேக வைக்கிறதுக்கு முன்னாடி நான் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி வந்து இது கூட ஆட் பண்ணி கலந்து விட்டுறேன். இப்போ மூடி போட்டுட்டு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் அளவுக்கு இது நல்லா வேகட்டும். இப்போ திறந்து பார்க்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த கிரேவி வந்து சூப்பராக ரெடியாக இருக்குது. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இது ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். சிக்கன் வந்து ஆல்ரெடி ஒரு 90% வந்து வெந்துருச்சு. இப்போ தயிர் ஆட் பண்ணதுக்கப்புறம் மீதி இருக்கிறதும் இது நல்லா வெந்துடும். பாருங்கள், சிக்கனோட அந்த ஃப்ளஷ்ஷு போன்லாம் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த கிரேவி வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாகவும் லைட்டாக வந்துட்டு தக்காளி போட்டதுனால கொஞ்சம் புளிப்புத்தன்மையோடு இருக்கும். இது நீங்கள் வந்து சப்பாத்தி, பூரி, தோசை கூடலாம் வச்சு சாப்பிடலாம். ரைஸ்க்கு கூட இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக நறுக்குன கொத்தமல்லி வந்து நான் ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான். நல்லா கலர்ஃபுல்லாக குவிக்காக செய்யக்கூடிய நம்மளோட சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஹாப்பி குக்கிங்! பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.